இந்த திருமுறைகளில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. தமிழ் மொழி, தமிழ் இலக்கியத்தை பற்றி நாம் பல இடங்களில் பேசுகிறோம். இந்த சைவ திருமுறைகளில் உள்ள தமிழ் வளத்துக்கு ஈடே இல்லை. ஏதோ பண்டிதர்கள் மட்டுமே படித்து பண்டிதர்களுக்கே உரிய என்று நினைத்து கொண்டிருந்த தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக, தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை எடுத்துக்கொள்வோம். திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதனால்தான் அவர் தாண்டக வேந்தர் என்றும் தாண்டக சதுரர் என்றும் புகழப்படுகிறார். திருக்குறு தாண்டகம், திருநெடுதாண்டகம் என்று கிட்டத்தட்ட 99 தாண்டக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அதே போல சம்பந்தர் மாலை என்று, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் பாலிண்ட்ரோம் என்று ஒரு இலக்கியத்தில் ஒரு வர்ணனை உண்டு. பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார். தமிழ் ஞான சம்பந்தர் என்று போற்றப்படுகிறார் என்றால் அது மிக இல்லை. இதுபோல திருமுறைகளில் உள்ள பல தமிழ் செய்யுள் வகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். காரைக்கால் அம்மையார் பாடிய அந்தாதி பாடல்கள் அந்த காலத்தில் முன்மாதிரியாக இருந்தன. நம்முடைய இசை மரபுக்கு இந்த திருமுறைகள் எப்பேற்பட்ட பங்களிப்பை தந்திருக்கின்றன என்பது வியப்புக்குரிய ஒரு விஷயம். நாம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விஷயம். இன்னைக்கும் கர்நாடக சங்கீத மேடைகளில் பாடப்படும் பல ராகங்களும் திருமுறை இசைக்கப்பட்ட பண்களிலிருந்து வந்தவை. இது எல்லா கலைஞர்களும் ஒப்புக்கொள்வார்கள். முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பாடல்களை தொகுக்கும் போதே அவற்றை எந்த பண்களில் பாட வேண்டும் என்று 1000 வருஷங்களுக்கு முன்பே எழுதி வைத்துள்ளனர். இன்று வரை நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் அதே முறையை பின்பற்றி இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டு கோவில்களில் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த திருமுறைகள் இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டன என்று விளக்குவதற்கும் பல ஆவணங்கள் நம் முன் உள்ளன. யாழ், உடுக்கை, கொட்டு என்று பல இசை கருவிகளை வைத்து திருமுறைகள் இசைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி 1000 ஆண்டுகளுக்கு மேலான இசை பாரம்பரியம் உள்ளவை இந்த திருமுறைகள். இந்த திருமுறைகளை பாடி கோவில் திருவிழாக்களிலும் தினசரி பூஜைகளிலும் நடனங்கள் கூட ஆடப்பட்டன. மாணிக்கவாசகரின் திருவெம்பாவைக்கு அகமார்க்கமாக நடனம் ஆட வேண்டும் என்று திருவெற்றியூரில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தெந்த பாடலுக்கு எந்தெந்த விதமான நடனம் ஆட வேண்டும் என்பது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. துதிப்பாடல்கள் என்பதையும் தாண்டி இந்த திருமுறைகளுக்கு பல துன்பங்களை தீர்க்கும் சக்தி இருக்கிறது. இப்பவே எனக்கு முன்னால பேசிய பேரறிஞர் சொன்னார் அந்த விஷயத்தை.
இது பலரின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. அந்த வரியை முதல்ல திருப்பி சொல்ல விரும்புகிறேன். இது பலரின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. இந்த காலத்திலும் இதை பல இடங்களில் பார்க்கிறோம். கோளறு பதிகத்தை படித்து தங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டதாக பலர் கூறுவர். அதே போல திருநாவுக்கரசரோட கூற்றாயினவாறு பாடலை படித்து பல பேர் வயிற்று வலி குணமாயிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தையும் பல பேர் எடுத்து கூறுவார்கள். பதிகங்களால் கிடைக்கும் பலனை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த திருமுறைகள் தரும் வரலாற்று செய்திகள் கூட முக்கியம். அக்காலத்திலே நடந்த பல நிகழ்வுகளோட ஆவணமாக திகழ்கின்றன இந்த திருமுறைகள். கல்வெட்டுகளில் உள்ள மகேந்திர பல்லவன் சைவ சமயத்துக்கு மாறிய நிகழ்வை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் எடுத்து உரைக்கிறார். அதே போல நெல்வேலி போரில் நின்ற சீர் நெடுமாற நாயனார் வெற்றி பெற்ற செய்தி கூட சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்துள்ளார். ராஜசிம்ம பல்லவன் கைலாசநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்த போது அதே நாளில் பூசனார் நாயனார் மனத்தில் கட்டிய கோவிலுக்கு போவேன் என்று சிவபெருமான் சொன்ன விஷயம் கல்வெட்டுகளிலும் உள்ளது. கல்வெட்டுகளிலும் உள்ளது, திருமுறைகளிலும் உள்ளன. சைவ சித்தாந்தத்தின் தத்துவ மரபை இந்த திருமுறைகளில் நாம் காணலாம். திருமூலரின் திருமந்திரம் சைவ சித்தாந்த தத்துவத்தின் அடித்தளமாகவே இருக்கின்றன. அந்த பாடல்களை வைத்தே சைவ சித்தாந்த தத்துவத்தை ஒரு மாணவருக்கு எளிதாக விளக்கிவிட முடியும். அந்த காலத்திலே இருந்த நடைமுறைகளை பற்றியும் இந்த திருமுறைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நீதி முறைகளை பற்றியும் தீர்ப்புகள் எப்படி கொடுக்கப்பட்டன என்பதை பற்றியும் இவற்றில் பதிவாகி இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் சடங்கவி சிவாச்சாரியன் மகளை திருமணம் செய்ய போகும்போது அதை வயதானவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் தடுத்து நிறுத்துகிறார்.